தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாளுக்கு நாள் நம்ம நிகழ்ச்சிக்கான வரவேற்பு கூடிக்கிட்டே போகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பித்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை நோக்கி இந்த நிகழ்ச்சியானது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு மன நிம்மதி தருது அப்படிங்கிறத அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தமிழ் ஜனம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் எங்களுடைய பல காணொளிகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். ஸோ நேரடியாக இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இன்றைக்கும் நம்மோட தமிழ் ஜனம்லேருந்து அபினவும் சிறப்பு விருந்தினர்னு சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா அண்ணன் நமக்கு ரெகுலராக வந்துட்டார். நம்ம டீமோடைய ஒரு பார்ட்டாகவே மாறிட்டார். ரமேஷ் சேதுராம் அண்ணனும் நம்மளோட இணைஞ்சிருக்கார். ரெண்டு பேரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம். 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 சிறப்பு விருந்தினர் இல்லைன்னு சொன்னதில் உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லைன்னா? ஏன்னா ரெகுலராக ஆகிட்டீங்க, டீமே ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுனால உங்களை பிரித்து பார்க்க நாங்கள் விரும்பல. அதனால் சார் வர்றது எனக்கு தெரியல. சாரை பார்த்தோன்னே நான் உற்சாகமாயிட்டேன். நன்றி நன்றி சார். நன்றி சார். ஸோ அபினவ், நேரடியாக டாபிக் போய்டும். இன்றைக்கி முதல் டாபிக், இன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தினம். ஸோ நம்ம எல்லாருக்குமே இப்போ ஜென்சிக்கு அவர்களுக்கு எம்ஜிஆர் அப்படின்னா தெரியும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றவரை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சினிமா துறையை தாண்டி அவர் தனிப்பட்ட விஷயங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே ஈகை குணத்தோட எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த குணத்தோடு இருந்தவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா, அவர்களுடைய கொள்கையை தாண்டி எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேஸ். ஐயோ, அப்போ திராவிட மாடலு ஈவேரெல்லாம் கிடையாதா? நிச்சயமா கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேஸ் தான் மிக முக்கியமான காரணம். அது ஏன் நிரூபணம் ஆகிறது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம். அவர் நடித்த படம் தான் காரணம். ஆனால் படத்தில் அவர் எப்படி நடித்தார்னா, திமுக என்ன திராவிட கொள்கையை ப்ரப்போஸ் பண்ணிச்சோ அந்த கொள்கைக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் அவர் நடித்தார். பொய் பேசாதவர், பெற்றவர்களை மதிக்கக்கூடியவர், தர்மத்தை பின்பற்றக்கூடியவர், இப்படி தான் மது அருந்தாதவர். இந்த மாதிரி கொள்கைகளை தான் அவர் தன்னுடைய படத்துலேயே தன்னுடைய கேரக்டரை அவர் நடித்து காட்டினார். இந்த நிஜ வாழ்க்கையிலேயே அவருக்கு அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதையெல்லாம் பார்த்து தான் இவர் எந்த கட்சியில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா திமுகவில் இருக்கார். எல்லாரும் திமுகவுக்கு வாக்குகளை அள்ளி கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தா இவர் திமுகவிலிருந்து பிரிஞ்சு வராரு, பிரித்து அனுப்பப்படுகிறார். ஸ்பிளிட் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவர் அதிமுகவை தொடங்குறாரு. திமுகவுக்கு வாக்களித்த அதே மக்கள் இப்போ அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. 3 தடவை கண்டினியூவஸ் சிஎம். இதிலிருந்தே நமக்கு தெரியுது திமுகவை அரியணை ஏற்றியது யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். இப்போ அண்ணன்ட்ட போகிறேன். அண்ணன் 2025 ஒரு 40 வருஷம் முன்னாடி இறந்து போன ஒருத்தர் எப்பயோ வளர்ந்து எப்பயோ முதலமைச்சராகி இவரை இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் இருக்கா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவர் ரொம்ப அவசியமா, எம்ஜிஆர் அப்படிங்கிறவர்? சில பேரை நம்ம பார்க்கும்போது நம்மளறியாமல் ஒரு மரியாதை வரும், நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும். அது எதுனாலே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பார்த்தோன்னே நம்ம எந்திரிச்சு நின்றுவோம், இல்லை ஒரு மரியாதை கொடுத்துருவோம். ரொம்ப பியூர் இன் ஹார்ட்டாக இருந்தான்னா அவன் மனசு சுத்தமானதாகவும் அன்பானதாகவும் உங்களை பார்க்கும் போது உங்களையும் அவனையும் பிரித்து பார்க்காத மனசோட உங்களை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அனுசாசனம்ன்ற ஒரு சக்தி வந்துரும்னு பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் எழுதுறாரு. அதாவது அபேத நிலை, பேதம் இல்லாத அபேத நிலை. பேதம்னா நீ வேற நான் வேறடா அப்படின்னு நினைக்கிறது பேர் பேத நிலை. நார்மலாக எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. வாயும் வயிறும் வேறடா அப்படின்ற வார்த்தையெல்லாம் வரும்ல, அபேதம். அது அபேதம்னா என்னென்னா, நீயும் நானும் ஒன்றுதானு மனசார நினைக்கிற ஒரு குணம். அந்த அபேத நிலையில் சில பேர் இருப்பாங்களாம். அவங்களுக்கு தன்னறியாத கருணை இருக்குமா, தன்னறியாத உதவக்கூடிய டெண்டன்சி இருக்குமா. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அனுசாசனம் வந்துருமா. அதாவது அந்த மனிதர்களை நம்ம பார்த்தாலே நம்மளறியாமல் அட்ராக்ட் ஆவோமா. அவங்க ஆளப்போகிறான் தமிழேன்னெலாம் பாடலாம் வேணாமா. அது காரணம் என்னென்னா, அந்த அபேத நிலையை அவங்களுக்கு வந்துருமா. அது ஒரு ஆன்மீகமான ஒரு இடமா. இந்திரா காந்தி அம்மா அவர் இதை டிசால்வ் பண்ணுற ஆட்சியை டிசால்வ் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் மக்கள்கிட்ட பேசுகிறாரு. அந்த பேச்சு யூடியூப்பில் இருக்குது. அதில் அந்த பேச்சை நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான பேச்சு.
கலைஞர் கருணாநிதி மாதிரி தமிழ் 3 எழுத்து அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் ரொம்ப அப்படிலாம் பேச மாட்டார். ரொம்ப சிம்பிளாக பேசுவார். நான் வந்து மக்கள் நீங்கள்லாம் என்னை விரும்பலைன்னு இந்திரா காந்தி அம்மா நினைக்கிறாங்க, அதனால என்னை வந்து விலக்கி என் ஆட்சியை கவுத்துட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் என் ஆட்சியை கவுத்துட்டாங்க, அப்படி ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுவார். நான் என்ன தப்பு பண்ணேன் என் ஆட்சியை கவுத்துட்டாங்க, நீங்கள் அடுத்து ஓட்டு போடுறதுல தான் இருக்குது, நான் தொடர்ந்து அரசியலில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுவார். அவர் பேசுகிறத பார்த்தோம்னா ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் பயங்கரமான மார்ஜினில் ஜெயித்து அடிக்கிறாரு. ஸோ இந்த ஃபோட்டோ எஸ்பெஷலி எனக்கு வந்து இதை பார்க்கும்போது எனக்கு மனசில் தோணுது, அந்த அபேத நிலையில் ஐயா இருந்திருக்காரு. ஏன்னா புள்ள குட்டி இல்லைங்க ஐயா, நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். எவன் ஒருத்தனுக்கு புள்ள குட்டி ஒன்று விட்டு வாரிசுகள் இருக்குதோ அவன் தன்னுடைய வாரிசுகளுக்காகத்தான் சம்பாதிப்பான். அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது இயல்பு. ஆனால் இப்போ மோடி மாதிரி புள்ளக்குட்டி இல்லாத ஆள், எம்ஜிஆர் மாதிரி புள்ளக்குட்டி இல்லாத ஆளுக்கு தான் மற்ற பிள்ளைகளை பார்த்தாலும் நம்ம புள்ளடா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். புள்ளக்குட்டியே இல்லாத எம்ஜிஆருக்கு மக்கள் மேலே அன்பு வந்திருக்குன்னா நம்பலாம். புள்ளக்குட்டியே இல்லாத மோடி ஐயாவுக்கு மக்கள் மேலே அன்பு வந்திருக்குன்னா நம்பலாம். தனக்குன்னு ஒரு புள்ள அவனுக்குன்னு ஒரு பேரன்னு நினைக்கிற மக்களுக்கு, அதாவது அது திமுகவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டுமே, அவங்களுக்கு எப்படி சார் அன்பு வரும்? இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது, எம்ஜிஆர் ஐயாவை பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னென்னா, இந்த உருவம் வந்து அன்புடைய ஒரு உருவமாக நான் பார்க்குறேன். என்னுடைய டேக் என்ன அப்படின்னு சொன்னால், எம்ஜிஆர் அப்படிங்கிறவரை ஒரு தனி நபராக பார்ப்பதை கடந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய அனுபவங்கள், அவர் செய்த சரித்திரங்கள், இது எல்லாமே வந்து ஒரு சிலபஸ், ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு சிலபஸ், ஒரு சமூக தலைவர்களுக்கான ஒரு சிலபஸ். பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. நான் அதிமுக காரங்க மாதிரி ஒரே தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு எல்லாம் இணையானவர், அவர்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்கக்கூடியவர் எம்ஜிஆரும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது, அவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்காரு அப்படிங்கிறது, நம்மளுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து சின்ன வயசுலேருந்து பட்னி பார்த்துருக்கார், துரோகம் பார்த்துருக்கார், வறுமை பார்த்துருக்கார், கஷ்டம் பார்த்துருக்கார், உழைப்பை பார்த்துருக்கார். இதெல்லாம் பார்த்து வந்த பிறகு தான் பட்ட கஷ்டம், தான் அனுபவித்த கஷ்டம், தான் இருந்த பட்டினி, இது என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்த தலைவர். அதனால தான் சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் எம்ஜிஆர் அடிச்சிக்கவே முடியாது. அதற்கப்புறம் அது யார் பண்ணாங்கன்னா, அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் விஜயகாந்த் பண்ணார் எம்ஜிஆருக்கு அப்புறம். ஆனால் விஜயகாந்தை விட பல மடங்கு எம்ஜிஆர் பண்ணியிருக்கார். தனக்கு ஒரு தடவை ஒரு சினிமாவில் நடித்து 25 ரூபா ஏதோ சம்பளம் கிடைக்குது. ஒருத்தர் ஊர்லேருந்து வந்து ஒரு உதவி கேட்குறாரு. அவரால் அந்த உதவி பண்ண முடியல, ஏன்னா உதவி பெருசாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் அவரால் பண்ண முடியல. ஆனால் வந்தவருக்கு சாப்பிட 5 ரூபா, திருப்பி ஊருக்கு போக 5 ரூபா, ஊருக்கு போய் செலவு பண்ணுறதுக்கு 5 ரூபான்னு தானுக்கு கிடைத்த 25 ரூபாய் சம்பளத்தில் 15 ரூபாயை அவருக்கு கொடுத்துட்டு 10 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த 10 ரூபா வாங்கிட்டு உனக்கு 25 தானே சம்பளம், மீதி 15 எங்கன்னு கேட்கும்போது இவர் இது சொல்லும்போது, அதை கடந்து அவங்க அம்மா வந்து, நம்மளே பட்னி கிடக்குறோம், நமக்கே வழி இல்லை, நீ யாருக்கோ ஊருக்கு போய் உதவி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அந்த அம்மா கேட்கல. அதுதான் எம்ஜிஆர்னுடைய அம்மா சத்யபாமா அப்படிங்கிறவங்க. ஸோ எம்ஜிஆர்னுடைய வாழ்க்கை, நீங்கள் அவர் அரசியல் கட்சி தலைவர், ஒரு இரட்டை இலை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு அவருடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியை படிச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பல ஒழுக்கம், பல நெறிகளை வந்து அவருடைய வாழ்க்கை பாடமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த காலம் கிடையாது, எந்த காலத்திற்கும் எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் ஒரு நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு சகாப்தம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் நீ எம்ஜிஆர்னுடைய பிறந்தநாள் நம்ம 360ல் எப்போவுமே இண்டிவிஜுவல்ஸை பற்றி பெருசாக பண்ணுறதில்ல. பட் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு டால் லீடர் அப்படின்னு வரும்போது நம்ம அவரை பற்றி பேசணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் எடுத்தோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்துருவோம். தேர்தலை முன்னிட்டு அதிமுக அறிவித்துள்ள முக்கிய வாக்குறுதிகள். ஸோ இதனால் தேர்தல் கடம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. அதாவது இன்னும் மேனிஃபெஸ்டோவை முழுசாக இவங்க வந்து சொல்லலை, ஆனால் சில முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. என்னென்ன பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காரு. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் பெண்களுக்கு இலவச பஸ் பேருந்து இருந்தது. தற்போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆண்களுக்கும் இலவச பஸ் பேருந்து. ஆண்கள் சார்பாக ஒரு கைத்தட்டு. ஓகே. அதே போல் ஏன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது பெண்களுக்கு, அதாவது பாதி கேட்குறாங்க,
பட் ஏதாவது வரும்போது அது ஆண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுட்டு இருந்தது. அதை எடப்பாடி அவர்கள் பூர்த்தி செய்து 90s கிட்ஸினுடைய வாக்குகளை அதிகமாக பெறுவார் அப்படின்னு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தா, பெண்களுக்கு இந்த 1000 அப்படின்றது வழங்கப்பட்டுட்டு இருக்கு மாதம் மாதம். அதை வந்து 2000 குலவிளக்கு திட்டம் அப்படின்னு அறிவிச்சு 2000 நாங்கள் வந்து உயர்த்துவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி. 3வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளா மத்திய உயர்த்தினார். பிரதமர் மோடி அவர்கள் உயர்த்தினார். அதை 150 நாட்களா நாங்க இங்க உயர்த்துவோம் அப்படின்னு ஒரு மாநில வாக்குறுதி அரசு இன்னொரு 25 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இன்னும் வந்து இந்த பழைய ஓட்டு வீடுகள் இல்லை குடிசை வீடுகளாக இருந்தால் அதை வந்து கல் வீடுகளாக கட்டித்தரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்தில் ஸ்கூட்டி வந்து வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ரேஷன் ப்ளஸ் நடுத்தர மக்கள் இவர்கள் இந்த இரு தரப்பினரையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு முக்கியமான வாக்குறுதிகளாக இருக்குது. ஆண்களுக்கு பஸ் இலவசம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதனால் யார் பயனடைவார்கள் அப்படின்னா, அன்றாடம் பஸ் போக்குவரத்தை நிறைய ஆண்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு முக்கியமான திட்டமாக அதில் ஒரு பாயிண்ட், அந்த பஸ்ஸு பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்கல்ல, இப்போ இந்த ஆட்சியில் கொடுத்துட்ருக்காங்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அப்படின்னு. ஆனால் ஒயிட் போர்டில் தான் தராங்க, மற்ற போர்டிலலாம் தரல. முதல் விஷயம், இப்போது பெண்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு ஆண்கள் பயணிக்கக்கூடிய பஸ் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒயிட் போர்ட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, டீலக்ஸ்லையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு வீடு ஒரு குடும்பம்னு வந்தால் பெண்கள் மட்டும் குடும்பம் நடத்த முடியும். இன்னும் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கேவலமான அவல நிலை ஏற்படலை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அப்படி வருது. இன்னும் அந்த மாதிரி மட்டமான ஒரு சிச்சுவேஷனுக்கு போல் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்தது தான் குடும்பம். அப்போ குடும்பமாக பார்க்கும்போது பெண்களுக்கு இலவசமாக கொடுத்து ஆண்களுக்கு வந்து கட்டணத்தை உயர்த்தும்போது அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. முதல் விஷயம். 2வது, பெண்கள் வந்து எத்தனை பேர் பயணம் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க தில்லாலங்கடித்தனெல்லாம் மாட்டிடும். நம்ம 360 ஒரு தடவை பேசியிருக்கோம். இத்தனை கோடி பெண்கள் பயணம் பண்ணாங்கன்னு ஒரு போலி கணக்கு உருவாக்குவதற்கு தமிழக அரசு வந்து டிக்கெட்டு ஒருத்தருக்கு 2 டிக்கெட் கொடுக்கறது, சில இடத்துல எல்லாம் பல்காக அப்படியே கிழிச்சு போடுறது, ஏன்னா கணக்கு காட்டுறதுக்கு. எலெக்ஷன் வரும்போது நாங்கள் 50 கோடி 100 கோடி பெண்கள் பயணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் காட்டுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது தான் இப்போ தான் வந்து அது ஒரு பேலன்ஸ்டு வருது. ஏன்னா வீட்டில் இருக்கிற ஆணும் பெண்ணும் பயணம் பண்ணக்கூடிய ஒயிட் போர்டு பஸ்ஸில் இலவசம் அப்படின்னும் போது இப்போ நியூட்ரலாக நம்ம ஆஃபீஸில் குறைந்த சம்பளத்துக்கு பணி செய்யக்கூடியவர்களுக்கு பஸ்ஸுக்கே ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா 40 ரூபாலாம் செலவாகக்கூடிய நேரத்தில் அந்த 40 ரூபா 60 ரூபா குறைச்சா மாதம் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா மிச்சமாகும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். இதை சிந்தித்த அதிமுக குழுவினருக்கும் அவர் பொதுச் செயலாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் எனக்கு இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அறிவிப்புகள்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதனுடைய சுமையை யார் சுமக்கிறது? இது முக்கியமான கேள்வி. போக்குவரத்து துறை அப்படின்றது ஏற்கனவே நிதி நெருக்கடியால் சிக்கலாக இருக்கக்கூடிய துறை. இப்போ நீங்களே சொன்னீங்க, பெண்களுக்கு இவங்க இலவசம் கொடுத்தா அந்த பாரத்தை இத்தனை நாள் ஆண்கள் சுமந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்களுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பாரத்தை யார் சுமப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்போ நான் திமுகவுடைய அந்த அவர் பேர் என்ன, ஒருத்தர் பொருளாதார நிபுணர் இருக்காரு, பேர் டக்குன்னு வரல, அவர் இந்த கண்ணாடி போட்டு ஜெயன் ஆரம்பிக்கும், ஏதோ ஜெய ஐயோ டக்குன்னு எனக்கும் வரல. அவர் அந்த ஜெயரஞ்சன் அவர் பாணியில் பதில் சொல்கிறதா இருந்தால், உனக்கு என்ன பிரச்சனை, உங்கள் பாக்கெட்டில் இருந்து எடுத்து தரேனா, மக்களுக்கு உங்கள் பாக்கெட்டில் இருந்து எடுத்து தரேனா வினோ, இல்லைல்ல நான் கஜானாலேருந்து தானே எடுத்து தரீங்க, வாயடைச்சு போயிட்டேன் பதில் சொல்ல. ஸோ அப்படி இல்லை, இது சுமை கண்டிப்பாக மக்கள் மீது தான் வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்போது அரசு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வருவாயை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். உடனே திராவிட மாடல் மாதிரி போய் இன்னும் 4 ஒயின் ஷாப் எக்ஸ்ட்ரா திறக்கலாமான்னு யோசிக்கக்கூடாது. அது இல்லை தீர்வு. இதுக்கும் திருப்பி வரேன். போன ஸ்லைடில் எம்ஜிஆரை பார்த்தோம் தெரியுமா? எம்ஜிஆர் வந்து ஒரு டைட்டான் வாட்ச் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார். ஒரு சின்ன அமௌண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக இன்வெஸ்ட் பண்ணுறார். இன்றைக்கி அது பல்லாயிரம் கோடி ரூபாவாக மாறி நிற்குது. இன்றைக்கி டைட்டான் அப்படிங்கிறது ஒரு ஜெயிண்ட் ஒரு வாட்ச் கம்பெனி. அந்த மாதிரி சிந்திச்சு கவர்மெண்ட் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமோ அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டினுடைய வருவாயை கூட்டிட்டா இந்த மாதிரி திட்டங்களுக்கு தேவை. நானும் ஒரு காலகட்டத்தில் இலவசங்களுக்கு எதிராக இருந்தேன். அதுவும் நேரடியாக மக்களுக்கு பணம் கொடுக்கறதுல நான் வந்து ரொம்ப எதிராக இருந்தேன். ஆனால் பல எக்ஸ்பர்ட்ஸு
நிறைய பேர் சொல்கிறத கேட்கும்போது அது தவறு இல்லை அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. தமிழ்நாடு வந்து கடனில் இருக்கு, 9 லட்சம் கோடி கடன். ஸோ இந்த திட்டங்களுக்கான நிதியும் ப்ளஸ் அந்த கடனை அடைப்பதற்கான வழியும், இதையும் அத்தனை கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நிச்சயமா. சொல்லணும். தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை மட்டும் அறிவிச்சிட்டு போகக்கூடாது. ஏன்னா கர்நாடகாவில் அந்த கவர்மெண்ட் சிங்கி அடிச்சிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். ஹிமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் வந்து கக்கூஸ் 2 வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரி கட்டணும்னு பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இலவசங்களை மட்டும் அறிவிக்காமல் அந்த இலவசங்களுக்கான வழிமுறை என்ன, அதற்கான நிதியை ஈட்டுவதற்கு மாநில அரசு என்ன வழிமுறையை வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து தேர்தல் அறிக்கையில் சொல்லணும். அதை மக்கள் டிமாண்ட் பண்ணணும். குறிப்பாக 360 ஜனம் 360 பார்க்கக்கூடிய நேர்கள் இந்த கேள்வியை தொடர்ந்து அரசியல்வாதிங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த கட்சி அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. இலவசம்லாம் ஓகேங்க, இதுக்கு வருமானம் எங்கே, இதற்கு பணம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். ஒருத்தன் ஏழையாக இருக்கிறனால ஏழைக்கு நஷ்டம் இல்லை சாமி, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஸ்லம்மில் போய் ஒரு ஐயா கிட்ட, ஒரு ரிச்சாக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சந்தோஷமாக வானத்தை பார்த்துட்டு கஞ்சியை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துருவார். அவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் இப்போ அந்த ஐயா கிட்ட போய், ஐயா உங்ககிட்ட நான் ஒரு 1,00,000 ரூபா கொடுத்தா என்னங்க ஐயா பண்ணுவீங்க அப்படின்னா, ஐயா என்ன சொல்லுவார், என்ன சாமி பண்ணுவோம், இப்போ பிள்ளைய கொஞ்சம் நல்ல ஸ்கூலில் படிக்க வைப்போமுங்க ஐயா, ஒரு டிவி வாங்கி போடுவோம், ஒரு 2 வீலர் வாங்குவோம், பொண்டாட்டி கிரைண்டர் கேட்டால் ஒரு கிரைண்டர் வாங்குவோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவோம், இப்படி தான் சொல்லுவார். கரெக்டுங்களா? கரெக்டாக தப்புங்களா சார்? நிச்சயமா. அப்போ நாம் அதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஐயா கிட்ட 1,00,000 ரூபா இல்லாதனால ஒரு டிவி விற்கிறவனுக்கு ஒரு டிவி விற்க முடியாமல் போயிடுச்சு, ஒரு ஃப்ரிட்ஜ் விற்க முடியாமல் போயிடுச்சு, ஒரு 2 வீலர் விற்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஏழையாக இருக்கிறவர் கஷ்டப்படல சார், அவர் சந்தோஷமாக ஏழையாக இருந்துட்டு போயிட்டாரு. அவர் ஏழையாக இருக்கிறனால ஒரு டிவி வியாபாரி கஷ்டப்படுறான், ஒரு ஃப்ரிட்ஜ் வியாபாரி கஷ்டப்படுறான், ஒரு மிக்சி வியாபாரி கஷ்டப்படுறான். அதில் ஒவ்வொரு விதமும் வியாபாரம் ஆயிருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி வந்திருக்கும், இன்கம் டேக்ஸ் வந்திருக்கும், நாடு கஷ்டப்படுது. நாட்டுக்கு அது வந்திருந்தா ரோடு நல்லா இருந்திருக்கும், கரண்ட்டு நல்லா இருந்திருக்கும், நீங்களும் நானும் கஷ்டப்படுறோம் சார். ஏழையாக இருக்கிறவன் ஏழையாக இருக்கிறதுனால கஷ்டப்படல சார், ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். நாடும் மக்கள் நாமளும் பணக்காரனும் தான் கஷ்டப்படுறோம், அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் ஜெர்மனி எடுத்துக்கோங்க, அங்கே மக்கள் தொகையே இல்லை சார், அங்கே எல்லாரும் பணக்காரன் தான், ஆனால் அவங்ககிட்ட விற்க முடியல. அதனால தான் நான் ஜெர்மன்காரன் இங்கே வந்து சாமான் விற்கணும்னு நினைக்கிறான். அங்கே ஆளே இல்லை சாமி, 158 கோடி பேருக்கு மேலே இங்கே இருக்கிறோம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், மொத்தம் 30% மக்கள் தான் வாங்கும் சக்தியோடு இருக்கிறாங்க, மிச்சவங்கெல்லாம் வாங்கும் சக்தி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. அப்போ நம்ம எல்லாரையுமே வாங்கும் சக்தியோடு ஆக்கினா எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறும். இது வந்து நாம் புதுசாக கண்டுபிடிச்சதா தயவு செய்து நினச்சிக்க வேணாம். இது நோபல் பரிசு வாங்கின ஒரு பொருளாதார நிபுணர் ஜான் அல்மனார்ட் கெய்ன்ஸ் அப்படின்றவர் கெய்ன்சியன் எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அதனால் ஏழைகள்னா என்னமோ கீழே, அவங்களுக்கு என்னமோ நம்ம இலவசம் கொடுத்தோம், டேய் அவன் உயிரோட ஒரு மனுஷன் நம்ம நாட்டில் இருக்கான்றது நம்ம நாட்டு சொத்துடா. இந்த ஐரோப்பிய நாடுகள் உயிரோட யாரும் இல்லை, எவனும் கல்யாணம் பண்ணிக்கல, எவனும் குழந்தை பெற்றுக்கல, பாப்புலேஷனே இல்லைன்னு சொல்லிருக்கிறான். நம்ம இத்தனை மக்கள் தொகை வச்சுருக்கோம், அமைதியான மக்கள் தொகை, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போராடாத மக்கள் தொகை, உள்நாட்டு கலவரம் பண்ணாத மக்கள் தொகை, சிவில் வார் பண்ணாத மக்கள் தொகை. இப்படி ஒரு மக்கள் தொகை எந்த நாட்டுக்கும் கிடைக்க மாட்டாங்க. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வரம். இந்த மக்கள் தொகையை வாங்கும் சக்தியோடு நம்ம உருவாக்கணும். அதுக்கு தான் அரசாங்கங்கள் இருக்குது. அதனால் இலவசம்னு நம்ம அதை தயவு செய்து சொல்லக்கூடாது சார். ஒரு மனிதனின் செலவு ஒரு மனிதனின் வரவு சார். ஒருத்தன் செலவு பண்ண தான் சார் ஒருத்தன் வரவு பண்ண முடியும். வரவு பண்ண தான் சார் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடைக்கும், இன்கம் டேக்ஸ் கிடைக்கும். அதனால் மக்களுக்கு கொடுக்குற பணத்தை தயவு செய்து இலவசம்னு சொல்லக்கூடாதுன்னு தாழ்மையோடு நான் வேண்டிக்கிறேன். இப்போ அண்ணன் சொன்னதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ணன் சொன்னது இதுக்கு முன்னாடி இருந்த கார்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பார்த்தோம். ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தால் அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு. எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, இப்போ இருக்கக்கூடிய பிரதமரும் அதே போன்ற கஷ்டங்களை, துன்பங்களை, ஏழ்மையை அனுபவித்து வந்தவர். அதனால தான் மொத்தம் 26 கோடி பேரை வறுமையிலிருந்து அவரால் வந்து மீட்க முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் 26 கோடி பேரை வறுமையிலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு மீட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அவருக்கு சாத்தியமாகுது? முதல்ல இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தது. அவர் ஜன்தன் வேணும்னு சொல்லும்போது அவருடைய அமைச்சர்களே வந்து பல பேர் இது சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க.
அப்போது எனக்கு காமராஜர் விஷயம் தான் ஒன்று ஞாபகம் வந்தது. எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்களேன். எம்ஜிஆர், காமராஜர், மோடி எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்கள். காமராஜர் வந்து ஒரு தடவை இந்த ஸ்கூலுக்கு வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வர, சத்துணவு இல்லை, இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னப்போ அது சாத்தியம் இல்லைன்னாங்களாம் அன்றைக்கி இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அமைச்சர்களெல்லாம். நான் சாத்தியமானு கேட்கல கண்ணா, செய்யின்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதே தான் மோடி அவர்கள் சொல்கிறாரு. சாத்தியமானு கேட்கல கண்ணா, ஜன்தன் அக்கௌண்ட்டை 50 கோடி பேருக்கு மேலே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி 54 கோடி பேர் இன்றைக்கி ஜன்தன் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆவாஸ் யோஜன், பிஎம் ஆவாஸ் யோஜன், வீடு இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காருல, நாங்கள் வீடு கட்டித்தரோன்னு. இது பிரதமர் செஞ்சு கிட்டத்தட்ட 38% 4 கோடி வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காரு. அதாவது இந்த கடந்த இவருடைய டேர்மில். அதே மாதிரி 38% தான் இந்தியாவில் டாய்லெட் இருந்தது. அதை 100% மாற்றிருக்காரு. 100% பேருக்கும் இன்றைக்கி டாய்லெட் வசதி இந்தியாவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்ல பண்ணது படிச்சுட்டே போக வேண்டியதான். கரண்ட்டு, தண்ணி எல்லாமே வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டை தான் பிரதமரும் யோசிச்சிருக்காரு. ஏழைகளுக்கு வாங்கும் சக்தி, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்குனாலே நாடு பலமாகிடும் அப்படிங்கிற சிம்பிள். அவன் எதோ யோசிக்கிறான். நான் அது பண்ணித்தரேன், இது பண்ணித்தரேன். கிண்டல் பண்ணாங்க பிரதமர் மோடியை, கக்கூஸ் கட்டித்தராரு, இதுக்கு தான் பிரதமர் ஆனியான்னு. ஆனால் அந்த பாத்ரூம் கட்டித்தர்றதில்ல நாடு எந்த அளவுக்கு பலமாகுது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய நிலைமை ஒரு உதாரணம் அப்படிங்கிறது. அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்துருவோம். வகுப்புவாத சக்திகளால் ஓரம் கட்டப்பட்டேன், ஏஆர் ரஹ்மான் குற்றச்சாட்டினால் பரபரப்பு. அதாவது கடந்த 8 ஆண்டுகளாக அவருக்கு வந்து பாலிவுட்டில் பெரிய பிஸ்னஸ் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா மியூசிக் ஒழுங்காக போடல. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, கம்யூனல் ஃபோர்ஸஸ்னால நான் வந்து சைட்லைன் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் வந்து குற்றம் சாட்டுறார். டு பி ஃப்ராங்க், அவர் எதை வந்து இன்டைரக்டாக சொல்கிறாரு அப்படின்னா, மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த பாலிவுட் அப்படின்றது ஒரு வேளை கேப்சர் செய்யப்பட்டுருச்சோ, அதைத்தான் அவர் மறைமுகமாக இப்படி மீன் பண்ணுறாரோன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. நீங்கள் கடைசியாக ஏஆர் ரஹ்மான் பாட்டு எந்த பாட்டு கேட்டீங்க? ஏதோ ஒரு படத்தில் இருக்கிற ஒரு பாட்டு சும்மா பாடி காமிங்களா? ஏஆர் ரஹ்மானா? கடைசியாக கடந்த ஒரு 3 வருஷத்தில் வந்து ஏதாவது ஒரு பாட்டு டக்குன்னு மைண்டில் வருதா? வரலையே. வரல இல்லையா? அப்போது அவர் ஒழுங்காக பாட்டு போடலன்னு அர்த்தம். அவர் முதல்ல ஒழுங்காக பாட்டு போட்டால் வாய்ப்புகள் வரும். இங்கே வாய்ப்புகளை யாருமே ஜாதி மதம் பார்த்து கொடுக்கறதில்ல. இப்போது இளையராஜா பீக்கில் இருக்கும்போது தான் ஏஆர் ரஹ்மான் வந்தார். அப்படியே இளையராஜாவுக்கு வாய்ப்புகள் குறையுது. அப்போ இளையராஜா என்ன சொல்லணும்? என் ஜாதியை பார்த்து எனக்கு வாய்ப்பு தரல, என் மதத்தை பார்த்து எனக்கு வாய்ப்பு தரல, என் மொழியை பார்த்து எனக்கு வாய்ப்பு தரல, நான் மதுரைக்காரன், எனக்கு அதனால் வாய்ப்பு கிடைக்கல, இப்படி சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். இப்போ ரஹ்மானுக்கு வாய்ப்பு குறையுது அப்படின்னா அதை தூக்கி மதத்து மேலே போட்டு ஒரு சிம்பதியை க்ரியேட் பண்ணுறது எந்த அளவுக்கு கேவலமான முட்டாள்தனமான ஒரு எண்ணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் அந்த ஒரு இன்டர்வியூவில், பிபிசி கொடுத்த இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுற படத்தில் இல்லாட்டி ஒரு ப்ரொபகண்டா படத்துலலாம் நான் வந்து மியூசிக் போடுறத விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு சாவா அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி சொல்கிறார். அந்த படம் நம்ம போய் பார்த்தோம். சத்ரபதி சிவாஜியினுடைய பையனை சாம்பாஜி மகாராஜ் வந்து எந்த மாதிரியான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளானார், அவருடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. அது உண்மை சம்பவம். அதை யாருமே அந்த வரலாறு யாருமே மறுக்கலை. அதை கதையாக எடுத்திருக்காங்க. அது வந்து பிரிவினையை தூண்டுறதான். இதே ஏஆர் ரஹ்மான் ஜோதா அக்பர்னு ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறார். ஜோதா அக்பர் படத்தில் அக்பர் அப்படியே ஹேண்ட்ஸமாக, அப்படியே பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஆளாக, அப்படியே கருணை உள்ளம் கொண்டவராக, எல்லாரையுமே வந்து அரவணைத்து கொண்டு போகிற, இந்து முஸ்லீம் பிரிவினை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அப்போ அது வந்து ப்ரொபகண்டா இல்லை. சாவா வந்து உங்களுக்கு ப்ரொபகண்டாவா? இன்னொரே ஒரு கேள்வி. ஜாகிர் ஹுசைன் பிரபலமான தபலா மியூசிஷியன், நம்ம அவரை முஸ்லீமாக பார்க்குறோம். அவரெல்லாம் பார்த்தா நம்ம வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டோம். இசைக்கலைஞர்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் ஜாகிர் ஹுசைனை பார்த்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதில்ல. அப்துல் கலாமை பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிட்றதில்ல. இன்றைக்கி அவர் ஃபோட்டோவை பார்த்தா நம்ம வச்சுருக்கோமே 360ல், இதெல்லாம் ஏஆர் ரஹ்மான்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே வச்சுருக்கோம். ஏன்? அவர் நாட்டுக்கு செஞ்ச விஷயத்துக்காக நம்ம அவரை இன்னும் வந்து நம்ம மனசில் உயர்ந்த இடத்துல வச்சுருக்கோம். கிரிக்கெட் பிளேயர்ஸ் முகமது ஷமி வேர்ல்டு கப்பில் வந்து, இந்தியா வேர்ல்டு கப்பில் வந்து அவருக்கு வந்து நல்லா விளையாடி அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னும் போது எத்தனை இந்துக்கள் முகமது ஷமி வந்து இந்தியன் டீமுக்கு திருப்பி வரணும்னு அவங்களுடைய கருத்தை தெரிவித்தாங்க சமூக வலைதளத்தில்.
முகமது ஷமி ஒரு T20 வேர்ல்டு கப்பில் நிறைய ரன்ஸ் கொடுத்து அதனால் இந்தியா அந்த மேட்ச் பாகிஸ்தானோட தோற்று போகும்போது சில பேர் அவளை கிண்டல் பண்ணும்போது அந்த கிண்டல்களை எதிர்த்து குரல் கொடுத்தது அதே இந்துக்கள் தான். அவர் முஸ்லீமாக பார்த்தாங்களா? இந்தியன் கிரிக்கெட் பிளேயராக பார்க்குறாங்க. அதே மாதிரி பாடகர் மனோ, எத்தனை பேருக்கு தெரியும் அவர் இஸ்லாமியர்னு? பாடகர் மனோ நம்மளாம் எப்படி இவ்வளோ பப்ளியாக இருப்பார் பார்க்க. அவருடைய வீடியோ பாட்டை தாண்டி அவருடைய இன்டர்வியூஸு எனக்கு ஒரு இஸ்லாம்னே தெரியாது பாருங்கள். அவருடைய இன்டர்வியூஸு, அவருடைய சிங்கிங் சாங்ஸு இதெல்லாம் கேட்டு இவர் ஒரு முஸ்லீம், இவர் பாடின பாட்டு எனக்கு பிடிக்காது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு காதை திருப்பிட்டா போனோம். நல்லா பாடுற வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கோம். அதை விட பியூட்டி என்னன்னா, இந்த 80ஸ்ல பிஆர் சோப்ரா மகாபாரதம் வந்ததுல்ல, அதனுடைய தமிழ் டப்பிங் அதுக்கு வந்து யார் பாடியிருப்பா அப்படின்னா மனோ அவர்கள் தான் பாடியிருந்தாங்க. இப்போவுமே இந்த 80s நாஸ்டாலஜியா உள்ளவங்க மகாபாரதம் அப்படின்னா அவரோட பாட்டை தான் கேட்பாங்க. நிச்சயமா அந்த இடத்துல மதம் பார்த்தாங்களா? பிரேம் நசீர் உலகத்தில் கின்னஸ் ரெக்கார்டு வைத்திருக்கிறவர். அதிகமான திரைப்படங்களில் ஹீரோவா கதாநாயகனாக நடித்த வரலாறு படைத்தவர். அவர் முஸ்லீம். அவர் முஸ்லீம்னால அவங்க படம்லாம் பார்க்க மாட்டோம்னு சொன்னாங்களா? இல்லைல்ல. இப்போது இது எவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இருந்தால் ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, அவர் தொடர்ச்சியாக ஒரு ஸ்ட்ரீமை வந்து தன்னுடைய மார்க்கெட்டுக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. உதாரணத்துக்கு இவர் பாலிவுட் போகும்போது வந்தே மாதரம் போட்டு இந்தியா அப்படின்னு இது பண்ணுறது, பாலிவுட்டில் அவருக்கு மார்க்கெட் குறைஞ்சி திரும்ப தமிழ் இண்டஸ்ட்ரி வரும்போது ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற அந்த விஷயத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. நான் ஃபஸ்ட்டு தமிழன்னு சொல்லிக்கிறது. அப்போது தனக்கு ஒரு மார்க்கெட் பேஸ் வேணும்னா அங்கே எந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை இருக்கோ அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் டிஸ்கிரிமினேஷனுக்கு உண்மையாலுமே எதிரானவர்னு வச்சுப்போம். அப்போ இத்தனை நாள் பாலிவுட்டில் யார் டாமினேட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, பிஃபோர் மோடி ஏரா தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. பேரு தான் தர்மா ப்ரொடக்ஷன்ஸ். அந்த ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கிற எல்லா படமுமே அதர்மம் தான். யார் வந்து அதை நடத்திட்டு இருக்கா அப்படின்னா கரண் ஜோஹர் தான் நடத்திட்டு இருக்காரு. பாலிவுட்டினுடைய நெப்போட்டிசமோட பீக் யார் அப்படின்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு கரண் ஜோஹரை தான் காட்டுவாங்க. கரண் ஜோஹர் சொல்கிறவர் தான் ஹீரோ, கரண் ஜோஹர் சொல்கிறவர் தான் ஹீரோயின். அது வந்து அவரோட படத்துக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியிலேயே அவர் யாராவது இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அவங்களால இருக்க முடியாது. யார் கங்கனா ரனாவத் அவரால் பாதிக்கப்பட்டவங்க தான். இண்டஸ்ட்ரியை விட்டே போயிட்டாங்க. பிரியங்கா சோப்ரா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் சைட்லைன் செய்யப்படுறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஹாலிவுட்டுக்கே போனாங்க. ஹாலிவுட்டில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஸோ இத்தனை நிகழ்ச்சி நடக்குது இல்லை, அப்போல்லாம் ஏஆர் ரஹ்மான் யாருக்காவது ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரா? கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்போ தான் பாலிவுட்டு இந்த நெப்போட்டிசம்லேருந்து வெளியில் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சமீப காலமாக பார்த்தா தான் கதைக்கு முக்கியத்துவம். அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா கரண் ஜோஹரோட படம் எல்லாமே மாடர்ன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராக, நேர்மைக்கு எதிராக, கணவன் மனைவி உறவுக்கு எதிராக, காதலர்கள் உறவுக்கு எதிராக இப்படி தான் இருந்தது. இப்போ தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக இந்த நேரத்தில் இவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்போது இவர் யாரை டார்கெட் பண்ணுறாரு? இவர் யாருக்கு ஆதரவாக இருக்கார்? சொல்லப்போனால் நான் ஒதுக்கப்படுறேன்னு இவர் சொல்கிறதே இது வரைக்கும் யார் எல்லாரையும் ஒதுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஆதரவான கமெண்ட்டோன்ற சந்தேகமும் எழுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜா ஐயாவை இந்த திமுக ஐடி விங்கு என்ன கொடுமை பண்ணுச்சு பார்த்தீங்களா சார்? அப்படியே அவரை வந்து ஒரு வில்ல மாதிரி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் சேர்ந்து. ஏதாவது அவர் வந்து காப்பிரைட் கேட்டார், அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு. சார், எவ்வளவு மதிப்பான ஒரு மனுஷனை எவ்வளவு தரம் குறைவாக இவங்கெல்லாம் வந்து ட்விட்டர்லையும் அதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் எவ்வளவு கேவலமாக பேசுனாங்கன்றத நம்மளால் அதெல்லாம் கேட்கவே முடியாது சார். அவங்க பேசின விதங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ மட்டமாக இருந்தது. அதில் பேசினவங்க யாருன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி எல்லாம் இப்போ யார் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்காங்களோ, பாரத தேசத்துடைய ஒற்றுமைக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்க தான் இளையராஜாவுக்கு ஐயாவுக்கு அகேன்ஸ்டாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா உடனே அடிக்கடி ஏஆர் ரஹ்மான் ஐயா, நம்ம ஸ்டாலின் ஐயாவோட துபாயில் நிற்கிற ஃபோட்டோலாம் இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் போட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அப்போ இவ்வளவு தூரம் தமிழ்நாடு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற டிஎம்கே குடும்பத்தோட அவ்வளோ க்ளோஸராக இருக்கிறாரு. அப்போ அவங்க தான் இருக்கிற எல்லா படத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஐயா சொல்கிறது வந்து நமக்கு வந்து என்னங்க அது அப்படின்னு அதிசயமாக. அது ஹிந்தியில் தான் சொல்கிறாரு. ஏதோ தமிழில் ஒரு வருஷத்துக்கு 10 படம் பண்ணுற மாதிரி. அது தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி பேச. ஆமாம் சார். சார், ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் தான் சார் இருக்குது. இப்போ தமிழில் இருக்கிற படங்கள் இவருக்கே மெஜாரிட்டி படங்கள் கொடுத்தா அந்த 24 மணி நேரம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பாட்டு போடுறதுக்கே பத்தாதே சார்.
ஸோ அது மாத்திரம் இல்லை, தமிழில் உள்ள எல்லா படமுமே ஹிந்திலையும் சேர்த்து தான் சார் இப்போ வருது. எல்லாம் பேன் இண்டியாவா என்னமோ Pan சொல்கிறாங்களே, India. பேன் இண்டியாவில் இப்போ இங்கே போட்டாலும் நார்த் இந்தியாலையும் கேட்க தானே சார் போகிறான். அப்போ ஏன் சார் திமுக காரங்களே இவருக்கு ஐயாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னு அப்படியும் நம்ம கேட்கணும்ல சார். கேள்வி கேட்டால் எல்லா கேள்வியும் ஒழுங்காக கேட்கணும்ல எனக்கு ஒரு சார். சந்தேகம்ண்ணே. ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தியில பேசாதீங்கன்னு சொன்னதுனால ஒரு ஹிந்தி தெரியாதுன்னு நினைச்சு ஹிந்தியில வாய்ப்பு குறைஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சார் அப்படி நம்ம சொல்ல இல்ல முடியாது அப்படி நான் வாய்ப்பு நினைக்கிறேன் சார். குறைஞ்சிருக்குன்னா வச்சுப்போம். தமிழ்நாட்டிலயும் ஏன் குறைஞ்சிருக்கு? அதான் அது கேள்வி. சார் அதாவது அடிப்படையில் ஒன்று வச்சு நம்ம உங்களுக்கு நான் பண்ணணும்னு சொல்லுது. அதாவது வாஜ்பாய் காலத்தில் அவருக்கு 2002 நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க சார். 2003 திரும்ப வாஜ்பாய் ஐயா காலத்தில் இவருக்கு ஐயாவுக்கு வந்து நேஷனல் அவார்டு வந்திருக்கு சார், ஏஆர் ரஹ்மான் ஐயாவுக்கு. 2018 நம்ம மோடி ஐயா இருக்கிறாரு, அப்போ 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறார் சார். அதே மாதிரி 2022 திரும்பவும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறார் சார். இந்த நேஷனல் அவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் சார் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு முஸ்லீம்ங்கிறதே மோடிக்கு தெரியல போல இருக்கு. சார் அப்படிலாம் மோடி நினைக்க மாட்டார் சார். நம்ம குழந்தை சார் இது. அந்த குழந்தை நம்ம குழந்தை சார். தலையில் தொப்பி வச்சுட்டு கருப்பு அங்கி போட்டால் அந்த குழந்தை வேற ஊர் குழந்தையா சார்? நம்ம குழந்தை சார் அது. அது எந்த மதம்னு அது வேணால் நினச்சிக்கிட்டு போகும் சார். பாரத அன்னையுடைய குழந்தை சார் இது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹேன் ஜிங்மர்னு ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிஷியன் சார், அவரும் ஏஆர் ரஹ்மான் ஐயாவும் சேர்ந்து ராமாயணத்துக்கு மியூசிக் போடுறதுக்கு வாய்ப்பு அளித்து இவர் தான் சார் மியூசிக் போடுறாரு. அப்போ உண்மையிலேயே இவர் வேற்று மதத்துக்காரர்னு ஹிந்துக்களோ பிஜேபியோ நினச்சிருந்தா எப்படி சார் ராமாயணத்துக்கு மியூசிக் போட இவங்களை கூப்பிட்டுருப்பாங்க? அடிப்படையில் நாம் அந்த மாதிரி பிரிவினை எண்ணங்களே இல்லாமல் தானே சார் இருக்கோம். தெரிஞ்சுக்கணும்ல சார். ஒரு தடவை நம்ம இளையராஜா ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு பேட்டி கேட்கும் போது ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு விஷயம் சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்லுவார், டேய் நான் வந்து அந்த காலத்தில் இந்த ஃபஸ்ட்டு படம் என்ன சார் ஐயா போட்டது மியூசிக்கு, இளையராஜா ஐயா போட்டது ஃபஸ்ட்டு படம் என்ன தம்பி? அன்னக்கிளி படத்தை பற்றி அவர் பேசும்போது இளையராஜா ஐயா சொல்லலாமா சார்? பாட தான் கூடாது. எனக்கு பாட தெரியாது. அன்னக்கிளி படத்தை பற்றி இளையராஜா ஐயா பேசும்போது ஒன்று என்ன சொல்லுவார், அந்த படத்துக்கு நான் மியூசிக் போட்டேன், அதுக்கு முன்னாடி 3-4 வருஷம் என்னை யாருமே கண்டுக்கல, ஆனால் அந்த மியூசிக் தடவை வந்த உடனே மக்களுக்கு வந்து அது டக்குன்னு மனசில் போய் விழுந்துருச்சு, எப்படி விழுந்ததுன்னெலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று சொல்லுவார். நான் பியானோ வாசித்தா கிட்டாரில் உள்ள ஸ்ட்ரிங்கு தானாகவே நகல்றதை நாங்கள் பார்ப்போம், ரெசனன்ஸ்னு அதை சொல்லுவோம். அது மாதிரி தான் இதுவும். எங்கேயோ இருந்த இசை இறை மூலியமாக எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களுடைய அதே சிந்தனையோடு அது இணையும் போது தானாகவே மக்களுக்கு பிடிச்சிடுச்சு. ஸோ அந்த டைமிங் வந்து நம்மளால் சொல்ல முடியாது, அவள் சரஸ்வதி கொடுக்குறதுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார் சார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கியூமுலேட்டிவ் கான்ஷியஸ்னஸ், கூட்டு மனத்துக்குள்ளே ஒரு இசை ஓடுது, அந்த இசை எப்படி இந்த இசை அமைப்பாளருடைய மனசுக்குள்ளேயும் வந்தால் அது ரெண்டும் சின்க்ரனைஸ் ஆகுது. காலங்கள் மாற மாற அந்த மனத்துக்கும் இதுக்கும் மாறும் போது நாங்களும் ரிட்டையர் ஆகிக்கணுன்ற ஒரு அர்த்தத்தில் ஐயா பேசுவார். அப்போ ஐயா இளையராஜா ஐயாவுடைய பெருந்தன்மை எவ்வளோ பெரிய விஷயம். டேய் அடுத்த ஆள் வர்றான்டா, என் குழந்தடா அவனுக்கு வழி விட்டுட்டு அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் ஐயா பேசுகிறாருல்ல. அப்போ நம்மளறியாமல் தலையை குனிஞ்சு இளையராஜா ஐயா பாதத்தை தொட்டு வணங்கணுன்ற அந்த பணிவு இல்லையா சார்? எவ்வளோ பெரிய ஆள் சார். 59 வயசு 60 வயசு ஆகுது சார் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனால் அவர் எப்படி கொடுத்துருக்கணும், இளையராஜா ஐயாவுடைய வழியாக அவரும் பேசியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு 60 வயசு ஆக போகுதுப்பா, அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு வருதுன்றது எனக்கு சந்தோஷம்பான்னு சொல்லியிருக்கணும் இல்லைங்கய்யா. ஒவ்வொரு மனித காலத்தில் இப்போ இந்த புது பையன் ஒருத்தன் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்காரு, யார் சார் அவர் தமிழில்? அனிருத்ன்ற ஒரு தம்பி. அப்போ அனிருத் தாண்டி இன்னொரு பையன் வந்துட்டு அப்போ அனிருத் ஒரு பேட்டியில் சொல்லும் போது சொல்கிறார், இந்த பயங்கர வேகமாக மியூசிக் இண்டஸ்ட்ரி மாறிக்கிட்டு இருக்கு, நானே எத்தனை நாள் ஃபீல்டில் இருப்பேனோன்னு தெரியலன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதுவும் அனிருத்தோடைய பெருந்தன்மையை காமிக்குது. அப்போ பெரிய மனிதர்கள், இளையராஜா மாதிரி பெரிய மனிதர்களுடைய அவங்க மாதிரி ஆளுங்க பக்கத்தில் இருந்தவங்கள்ல சார் இவங்கெல்லாம். அப்போ அவர் அந்த சூரியனுடைய அந்த அந்த வெப்பம் இவருக்கும் கொஞ்சம் வந்திருக்கணும்ல சார், ஒளி வரலங்கிறது தான் விஷயம். ஏன்னா இப்போ ரொம்ப சிம்பிள்ண்ணே, இளையராஜா நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு வாய்ப்புகள் குறையும் போது அவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. மாறா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழில் வாய்ப்பு குறையுதா, சம்பளத்தை குறைச்சிட்டு மலையாளத்துக்கு போனார். மலையாளத்தில் இளையராஜா போட்ட பாடல்களினுடைய எண்ணிக்கை 100கணக்கான பாடல்கள். மலையாளத்தில் ஏஆர் ரஹ்மான் போட்ட இசையமைத்த படம் ஒன்று, சம்பளத்தை குறைங்க, சம்பளத்தை குறைச்சிட்டு போங்க. மலையாள இண்டஸ்ட்ரி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், படத்தில் சினிமாவில் ஓடிடிலாம் வந்த பிறகு அது வந்து இன்றைக்கி இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க.
சரி எனக்கு கலை தான் முக்கியம், கலைத்தாய் தான் முக்கியம். சரி உங்களுக்கு நீங்கள் ஒரு இஸ்லாமியர், அதனால் உங்களுக்கு கலைத்தாய் முக்கியம் இல்லை, ஏதோ ஒன்று பணம் தான் முக்கியம் அப்படின்னு தானே இருக்கீங்க. சம்பளத்தை குறைச்சி சரி நான் மலையாளத்துக்கு போவோம், இவர் சம்பளத்தை குறைச்சா மலையாளத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சார். வாய்ப்பு தரமாட்டேன்னு யாராவது சொன்னாங்களா? நானே சொல்கிறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், ஒரு 5000 ரூபாய்க்கு மியூசிக் போட்டு தாங்க, வாய்ப்பு தரேன், வருவாரா? இல்லை, உதாரணத்துக்கு கேட்குறேன். அப்போது பணமும் வேணும், சம்பளமும் வேணும், வாய்ப்பு வேணும்னா எங்கே போவாங்க ப்ரொடியூசரு? கம்மி, சின்ன கல் பெத்த லாபம், கம்மியாக சம்பளம் வாங்கி நல்லா மியூசிக் போடுற துரந்தர்னு ஒரு படம் 1000 கோடி கிடக்குது. மியூசிக் டைரக்டர் பேர் தெரியுமா உங்களுக்கு? யார் சார்? பேர் தெரியாது, எனக்கே தெரியாது. ஆனால் நல்லா தான் சார் இருந்துச்சு பாட்டலாம். அது அவர் சூப்பர் என்ன ஹிட் சார். இவர் சம்பளம் வாங்கியிருப்பாரா? இவர் 10 கோடி வாங்குறாருன்னா அவர் 1 கோடி வாங்கியிருப்பார். 10 கோடிலாம் கூட வாங்குவார். சொல்கிறேன் நான் 10 உதாரணத்துக்கு கோடி ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க சார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவங்களாம் கூட வாங்குவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது வாய்ப்பு குறையுதுங்கிறதுக்கு மதம் காரணம் இல்லை. இளையராஜா எத்தனை ப்ரொடியூசருக்கு இலவசமாக படம் போட்டு சம்பளம் வாங்காமல் சார், அது அவர் சொல்லலை சார். என்னைக்காவது மேடையில் அவர் சொல்லியிருக்காரு சார்? எல்லாரும் இளையராஜா வந்து திமிரு பிடிச்சவர், பணத்தாசை பிடிச்சவர்னு. இயக்குனர்களும் ப்ரொடியூசர்ஸும் இன்னைக்கு யூடியூப் சேனலில் போய் உக்காந்துக்கிட்டு இளையராஜா எங்களுக்கு இலவசமாக மியூசிக் போட்டு தந்ததுனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன், இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அவர் அந்த படத்தில் அவருக்குன்னு கேட்டு வாங்கிட்டது அந்த ரைட்ஸ் மட்டும்தான். அதுக்கு ராயல்ட்டி கேட்குறாரு, அது தப்புங்கிறாங்க. ஸோ அழுக்கு இருக்கக்கூடியது பாலிவுட் கிடையாது, அழுக்கு இருக்கக்கூடியது ரஹ்மானுடைய மனசு அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து புரியுது. ஸோ இன்னைக்கு கடைசி டாபிக் என்ன அப்படின்னா, கடைசி நேற்று நம்ம மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அது தொடர்பானது. அதாவது மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல், மெலகான் அப்படின்னு ஒரு இடம், அங்கே வந்து இஸ்லாம் அப்படின்ற ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு. கட்சி இஸ்லாம்ங்கிறது கட்சியினுடைய பேர் அதாவது இல்லை, அந்த கட்சியினுடைய அது வந்து அப்ரிவேஷன். ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் செக்குலர் லார்ஜஸ்ட் அசம்பிளி ஆஃப் மகாராஷ்டிரா. இதில் எங்கேயாவது முஸ்லீம்னு வருதா, எங்கேயாவது இஸ்லாம்னு வருதா? செக்குலர் சேர்த்தா இஸ்லாம்னு வந்துடுது. அப்போ இந்தியாவில் இஸ்லாமுங்கிற போர்வைக்கு அடியில் தான் செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க வந்து இங்கே வந்து கொண்டு வராங்க, திணிக்கிறாங்க. மதசார்பன்மை அப்படின்னு எதை வச்சு திணிக்கிறாங்க? இஸ்லாமை வச்சு திணிக்கிறாங்க. அதனால் பயன் அடைகிறது யார்? இஸ்லாமிய இயக்கங்கள் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மதசார்பற்ற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் முஸ்லீம் லீகும் ஜவஹர்லுல்லா போன்ற இருக்கிறவங்களுடைய கட்சிகள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த இஸ்லாம் என்ன சம்பவம் பண்ணியிருக்கு மெலகானில்? அந்த பார்ட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போது இந்த மெலகான் அங்கே வந்து மெஜாரிட்டி யார் அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரியமாக இந்த மாதிரி இடத்துல யார் வந்து லீடிங்கில் இருப்பா அப்படின்னு பார்த்தா ஏஏஎம்ஐஎம், அசாதுதீன் ஒவைசி அவருடைய பார்ட்டி. பாரம்பரியமாக காங்கிரஸ் இருக்கும், சமீப காலமாக ஏஏஎம்ஐஎம். இப்போ பார்த்தா ஏஏஎம்ஐஎம் பீட் பண்ணிட்டு இஸ்லாம் கட்சி வந்து 21 சீட்டுகளை வந்து ஜெயிச்சிருக்கு. 35 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் மொத்தம் 84 தொகுதி. அதில் 43 தொகுதி இருந்தால் மெஜாரிட்டி. அதில் இஸ்லாம் அப்படிங்கிற கட்சி வந்து 35 தொகுதிகள், ஏஎம்ஐஎம் 21 தொகுதி, சிவசேனா 18, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, சமாஜ்வாடி 5, பிஜேபி 2, காங்கிரஸ் 3. அந்த 3ல் 2 சீட்டு யாருன்னா அந்த சிட்டி யூனிட்னுடைய பிரசிடென்ட்டும் அவருடைய வைஃபும் குடும்பமாக கட்சியாக இருக்காங்க காங்கிரஸில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வழியாக ஆனால் காங்கிரஸ் பிஜேபியை பீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த முனிசிபல் கார்பரேஷன் போகிறதுக்கு முன்னாடிங்கண்ணே அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி 2024க்கு போகலாம். 2024 என்ன நடந்தது? பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குது. அப்போ பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும்போது அங்கே தூலே லோக்சபா அப்படின்னு ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதி வந்து என்டிஏ தான் எம்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் என்டிஏ தான் ஜெயிக்கும், பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. இப்போ அந்த தொகுதியில் தூலே ரூரல், தூலே சிட்டி, சிந்த் கீதா, மேல்கான் சென்ட்ரல், மேல்கான் அவுட்டர், அப்புறம் பகலன் அப்படின்னு ஒரு 7 கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. 6 கான்ஸ்டிடுவன்சி அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த 6 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் 5 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் பாஜக லீடு பண்ணுது பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதுவும் தூலே ரூரலில் வந்து பாஜக 1,40,000, காங்கிரஸ் 76,000. இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்து மெஜாரிட்டி. தூலே சிட்டியில் பிஜேபி 93,000, பாஜக அது காங்கிரஸ் 88,000. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50-50, முஸ்லீம் பாதி ஹிந்து பாதி. அப்புறம் சிந்த் கீதா அப்படிங்கிற தொகுதியில் பாஜக 1,11,000, காங்கிரஸ் 68,000. இங்கே ஹிந்து மெஜாரிட்டி. அப்புறம் மேல்கான் அவுட்டரில் பிஜேபி 1,27,000, காங்கிரஸ் 72,000. இதுவும் ஹிந்து மெஜாரிட்டி.
பக்லான் அப்படிங்கிற தொகுதியில் பாஜக 1,00,000, காங்கிரஸ் 78,000. இப்போ இந்த 5 தொகுதியிலையும் 1,90,000 வாக்கு வித்தியாசத்தில் பாஜக லீடிங், பயங்கரமான லீடிங். பாஜக வந்து அவ்வளோதான், இந்த தடவை அடித்து நொறுக்கிட்டு வந்துடும். 1,90,000 ஓட்டு அண்ணா, மொத்தம் 6 தொகுதி, அதில் 5 தொகுதியில் பாஜக லீடிங், 1,90,000 டிஃப்ரென்ஸு. இன்னும் ஒரு தொகுதி தான் எண்ணணும். அப்போ எல்லாம் என்ன நினச்சிப்பாங்க, பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. அப்புறம் தான் வருது இந்த மேல்கான் சென்டர் அப்படிங்கிற தொகுதியில் என்றாங்க. 79%, 80% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. காங்கிரஸ் 1,98,000 ஓட்டு வாங்குது. அப்போது 8,000 ஓட்டு என்ன ஆகுது, காங்கிரஸ் லீடிங்ல போயிடுது. ஆனா 8,000 ஓட்டு தான் லீடிங் போகுது. காங்கிரஸே 1,98,000 வாங்குதுன்னா பாஜக அட்லீஸ்ட் ஒரு 50,000 வாங்காதா? அப்படி பார்த்தாலும் பாஜக தானே ஜெயிக்கணும். ஆனால் பாஜக ஒரு 4,500 ஓட்டு தான் வாங்குது. அந்த தொகுதியை ஒரே தொகுதினால அந்த லோக்சபா தொகுதியை 4,000 ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக இழக்குது. அதாவது 5 தொகுதியில காட்டின லீடிங்க ஒரே தொகுதியை வச்சு இவங்க பீட் பண்ணி, ஒரே தொகுதியில் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கு. மத அரசியல். ஸோ இந்த ஒரு வரலாறு கொண்ட ஒரு முனிசிபல் கார்பரேஷன் தான் இந்த நம்ம இஸ்லாம் கட்சி. அந்த லெகசியை கேரி பண்ணுறதுக்கு இப்போ புது கட்சி. இதே மாதிரி மத அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டிலையும் நடக்குது. இன்னைக்கு கூட தினமலரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்தி, என்ன செய்தி அப்படின்னா, திமுகவிற்கு கிறிஸ்தவ வாக்குகள் கிடைக்கணும், அதை எப்படி கிடைக்க வைக்கிறது அப்படின்றதுக்காக மத போதகர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா லோயோலா காலேஜ் இருக்குது. இந்த லோயோலா காலேஜ் அப்படின்றது பாரம்பரியமாகவே டிஎம்கேவோட ஒரு பேஸ்டியனாக இருக்குது. அதனுடைய நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய ஜோ அருண், அவரும் வந்து இதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை ஏற்கனவே அலுமினி அசோசியேஷனில் பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் விஜய்க்கு உறவினர்னு நினைக்கிறேன். ஆனால் அவரை வச்சும் இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிறிஸ்டியன் வாக்குகள் டிவிகேக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக டைரக்டாகவே ரிலீஜியஸ் லீடர்ஸோட பேசி ரிலீஜியஸ் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியில் திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது மகாராஷ்டிராவில் நடக்கிறது மத அரசியல்னா, தமிழ்நாட்டில் மத அரசியல் செய்கிறது யாரு? திமுக தான். அதற்கு நமக்கு தெளிவான பதில் இந்த சம்பவத்தின் மூலமா கிடைக்குது. இப்போ பாஜக மீதே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, மத அரசியல் பண்ற கட்சி. இப்போ அதிமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட எல்லாம் சில பசங்க எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க, பாஜக மாதிரி ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு. பாவம் அந்த அதிமுக செய்தி தொடர்பாளர்களுக்கு எங்க பாஜக பிரிச்சாங்கன்னு கேட்கறதுக்கு பதில் அவங்க போய் அதையும் அதிமுகவே இது மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, கொள்கை எதிர்த்து கேட்கும், கொள்கை வேற அப்படின்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. யாருன்னு உண்மையிலே மத அரசியல் பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை செக்குலர்ன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ இந்த செக்குலர்ன்ற வார்த்தையை மாத்திரம் நம்ம எடுத்துக்கோமே, நம்ம இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிஸ்கஷன் ஒன்று இருந்தது. அதாவது இந்திய சட்டம் எழுதப்படும் போது அதில் டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனில் முதல்ல அந்த செக்குலர்ன்ற வார்த்தைக்கு அகேன்ஸ்டாக இருந்தார் அம்பேத்கர் ஐயா. வந்து செக்குலர்ன்ற வார்த்தைக்கு அகேன்ஸ்டாக இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நாடு அப்படின்றது வந்து இர்ரிலீஜியஸாக இருக்கணும். அதாவது மதம் என்பது வந்து ஒரு சட்டத்தில் அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீ என்ன கலர் சட்டை போடணும் அப்படின்னு இந்திய கான்ஸ்டியூஷனில் ஏன்பா எழுதணும்? நீ தலையை என்ன ஸ்டைலில் சீவ போகிற அப்படின்னு இந்திய கான்ஸ்டியூஷன் எழுதணுமா? நீ தாடி வைக்க போறியா, ஷேவ் பண்ண போறியான்னு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதணுமா? இதெல்லாம் எப்படி உனக்கு நீனா நினைக்கிறதோ, காலையில் நீ என்ன சாப்பிட்ற, என்ன ட்ரெஸ்ஸு போடுறேன்றது எப்படி உனக்கு சுதந்திரமோ, அது மாதிரி நீ எந்த கடவுளை கும்பிடுறன்றது உன் சுதந்திரமப்பா. அந்த கடவுள் சம்பந்தமான எந்த விஷயமுமே இந்த கான்ஸ்டியூஷனில் சட்ட அமைப்பில் எழுதப்படக்கூடாதுன்னார். அப்போ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். செக்குலர் அப்படின்னா என்னென்னா இர்ரிலீஜியஸ் கிடையாது. செக்குலர் அப்படின்னா உன் மதம் என்னன்றதை இந்த நாடு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக தகுந்தாப்புல இந்த நாடு உனக்காகவே சில சட்டங்களை எழுதும் அப்படின்னா அப்போ தான் அது செக்குலர். இந்தியா செக்குலர் நாடாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் யார்? அம்பேத்கர் ஐயா. அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ செக்குலர், இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் செக்குலருன்ற வார்த்தை ரொம்ப புனிதமான வார்த்தை போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது ரொம்ப பாவமான வார்த்தை, அது கூடவே கூடாத வார்த்தைன்னு சொன்னவர் அம்பேத்கர் ஐயா. அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா இர்ரிலீஜியஸ், அதாவது மதமற்ற. அது என்னவா நீ பண்ணிட்டு போப்பா, அது ஏன் சட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று இப்போ நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா,
முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற நாடுகள் இருக்கு இல்லையா, சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, அப்புறம் என்ன சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சில நாடுகள்லாம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நாடு செக்குலராக இருக்குதா? அதை கேட்கணும்ல. அங்கே போய் இப்போ சவுதி அரேபியாவுக்குள்ளே போய் நீங்கள் பைபிளோ இல்லை வேறு பகவத்கீதை ஏதோ ஒரு புஸ்தகத்தை நீங்கள் உள்ளே கொண்டு போனாலே பிடிச்சா அவங்கள முடிஞ்சு கதை. நீங்கள் கஞ்சை எடுத்துகிட்டு போனால் கூட என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நடக்கும்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போனீங்கன்னா. ஸோ அடிப்படையில் என்னென்னா, மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் ஒரு ஊரில் வந்துட்டாங்கன்னா அந்த ஊரில் ஃபார் சம் ரீசன் அந்த செக்குலரெல்லாம் மறந்துடுறாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷம் ஒன்று என்னென்னா, இஸ்லாம்ன்ற வார்த்தையை வச்சே ஒரு கட்சியும் அந்த கட்சியில் ஐஎஸ்ன்றத செக்குலர்ன்ற வார்த்தையை வச்சு பண்ணுறதும் ஐ திங்க் அது இல்லை, இது வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சுண்ணே. இந்தியாவில் செக்குலரிசம்ங்கிறத யார் ப்ரொபகேட் பண்ணுறா, யார் பரப்புறா, எதற்காக பரப்பப்படுது? செக்குலரிசத்தை பரப்பி மதமாற்றம் நடக்குது. செக்குலரிசம் அப்படிங்கிற போர்வையில் இந்துக்களை இழிவுபடுத்துறதும், இந்துக்களை துன்புறுத்துறதும், இந்துக்களை கஷ்டப்படுத்துறதும், அதன் மூலமாக மற்ற மதத்தினர் பயனடைகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு போங்கு இங்கே நடக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்குலரிசம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தாக்கப்படுவாங்க, இந்துக்கள் கஷ்டப்படப்படுவாங்க, மற்ற மதத்தினர் அந்த இடத்துல அதன் மூலமாக பயனடைவாங்க. செக்குலரான நாட்டில் நீங்கள் கல்வி இன்ஸ்டியூஷன்ஸ் எடுத்தீங்கன்னா ஹிந்து இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான சலுகைகள் அரசு தருது, மற்ற மதத்தினர் நடத்தக்கூடிய கல்வி இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எந்த மாதிரியான சலுகைகள் தருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி செக்குலரிசம் எந்த அளவுக்கு போங்குன்னு. செக்யுலர்னு வர இடத்துலலாம் இந்தியாவுக்கு எதிரான பிரிவினை கோஷங்களும் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு காஷ்மீர். பண்டிட்டுகள் விரட்டப்பட்ட பிறகுதான் காஷ்மீரிகள் இந்தியர்களே இல்லை, அவர்களுக்கு தனி ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு அதன் மூலமாக சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ காஷ்மீரிகள் தனினா பண்டிட் யார்? பண்டிட் என்ன சொல்கிறா, அவங்களும் பூர்வ காஷ்மீரிகள் தான், நான் இந்தியன்னு சொல்லக்கூடிய மக்கள். அவர்களை விரட்டிட்டு காஷ்மீரிகளுக்கு புது ஐடென்டிட்டி எப்போ வருது? அந்த இடத்துல ஒரு டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடக்கும்போது வருது. ஹைதராபாத்தில் என்ன நடந்தது? நாங்கள் இந்தியாவோட இருக்க மாட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல வேற ஒரு ஆட்சி இருந்தபோது, அந்த ஆட்சி ஹிந்து அல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கும்போது தான் நடந்தது. நிசாம் அவர்களுடைய ஆட்சியில் தான் நடந்தது. மலபாரில் என்ன நடந்தது? மோப்லாஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு வேணுன்றதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் அங்கே மேற்கொள்ளப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூரில் நீங்கள் வனக்குடி மக்களாகவே இருங்க, உங்களை மாதிரியே இவர்களும் வனக்குடி மக்கள் தான் ரெக்கக்னைஸ் தான் பண்ண போனாங்க. அதுக்கே ஒரு மிகப்பெரிய கலவரம். மணிப்பூரினுடைய ஐடென்டிட்டி அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு பிம்பம் இது எல்லாமே கிரியேட் செய்யப்படுது. இல்லை, ஆக்சுவலி மைத்தீஸ் தான் அந்த மாநிலத்தினுடைய மக்கள். குக்கீஸ் மற்ற பகுதிகளிலிருந்து வந்தவங்க. இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் மணிப்பூர் எரியுதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஏன் எரியுதுன்னு சொல்கிற தைரியம் இவங்களுக்கு இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே தான் பொதுமக்களை இவங்க ஏமாத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த ஹிந்து தர்மத்திற்கு மாற்றாகவோ அல்லது வேறொரு அரசியல் முன்னெடுக்கப்படுதோ அங்கங்கெல்லாம் தான் இந்த பிரிவினை கோஷமும் எழுது. தமிழ்நாடு திராவிடியன் பாலிடிக்ஸ், திராவிடியன் அரசியல் வரும்போதெல்லாம் தமிழர்கள் வேற, நாங்கள் இந்தியர்கள் இல்லை அப்படின்ற கோஷம் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுது. இப்போ கேரளாவில் பார்க்குறோம், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இணைத்து ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்கணும். அதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய கேபிட்டலாக மூவாற்றுப்புழா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வட பகுதியில், இந்தியாவினுடைய வடப்பகுதியில் கும்பமேளா நடக்குதோ அதே மாதிரி தென்பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது மகாமகம். இங்கே மகா கும்பமேளா இங்கேயும் நடந்திருக்கு, மாமாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே நடக்குதுன்னா மலப்புரத்தில் நடக்குது. ஆனால் இன்றைக்கி மலப்புரத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பண்டிகையை அங்கே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1000 வருஷம் பழமையான ஃபெஸ்டிவல். ஆமாம், ஒரு பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு அது நிறுத்தப்படுது. பலாயிரம் ஆண்டுகளாக சேரமன் பெருமாள் டைம்லேருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அது. அதாவது ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்குவாங்க. பல நாடுகள்லேருந்து இருக்கக்கூடியவங்க வருவாங்க. வாணிபம், மக்களுடைய பொருளாதாரம் எல்லாமே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். எப்படி நார்த் ஆஃப் இந்தியாவில் கும்பமேளா, அதே மாதிரி சவுத் ஆஃப் இந்தியாவில் இந்த மாமாங்கம் அப்படின்னு. இப்போ அதை ரிவைவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் எடுக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய மலையாளிகள் எடுக்கும்போது, அது மலையாளிகளுடைய ஃபெஸ்டிவல் தானே. கேரளாங்கிறது மலையாளிகளுடைய ஸ்டேட்டு தானே.
அப்போது மலையாளிகளினுடைய ஃபெஸ்டிவல் நடத்துவதற்கு கூட அங்கே வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நடத்த முடியாதுங்கிற மாதிரி இவங்க கொண்டு வரும்போது அங்கேயே செக்குலரிசம் அப்படிங்கிறது செத்து போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து செக்குலரிசம் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எந்த மதத்தையுமே நம்ம வெறுக்க வேண்டாம், எந்த கடவுளையுமே நம்ம வெறுக்க வேண்டாம். ஏன்னா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் தமிழக கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், ஹிந்து கலாச்சாரத்தில் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் எந்த கடவுளை வேணால் எந்த பேரில் வேணால் கும்பிடலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இங்கிலீஷில் நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நாட் ஒன்லி பட் ஆல்சோ, என் கடவுள் மட்டும் இல்லை, இதுவும் ஒரு கடவுள் அப்படின்னு நம்புகிறவங்க தமிழர்கள். ஆனால் ஒன்லி அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய கலாச்சாரம் இல்லாமல் ஆகி போயிடுது. நம்ம என்றைக்குமே ஒன்லின்னு சொல்கிறது இல்லை. இது மட்டும்தான் கடவுள், இது மட்டும்தான் உண்மை, இது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்கிறது தான் ஃபாசிசம். அதை தமிழர்கள் என்றைக்குமே கடைப்பிடிக்க மாட்டோம், இந்துக்கள் என்றைக்குமே கடைப்பிடிக்க மாட்டோம். அனைவருக்கும் அனைத்திற்குமான சுதந்திரம் தரக்கூடியது சனாதன தர்மம் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற பல தகவல்கள் நிறைந்த சுவாரஸ்யமான காணொளிகள் உங்களை வந்து சேரும். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.